இந்த நட்ராஜ். சம்மந்தி அப்படி சொன்னதும் பக்குன்னு அடிச்சு தெரியுமா? அம்மா அவங்கள சும்மா அப்படிதான் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பாங்க. அது சரிம்மா, நான் கூட முதல்ல பயந்துட்டேன். அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எப்படியோ சரியா உன் சைட்ல இருந்து கொடுக்க வேண்டிய பணம் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, தேவேந்திரன் ஐயாவும் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. என் சைட்ல இருந்து தர வேண்டிய பணமும் ரெடியா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேன். கம்பெனி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் என்னடா சொல்ற? விலை பேசிட்டேன், நாளைக்கு வித்துடலாம். டேய் அறிவு கெடுத்தனமா பண்ணாதடா. அது ராஜோட அப்பா நீ சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கொடுத்த பணத்துல ஆரம்பிச்சது. அத போய் விக்கணும்ன்ற என்ன பயமா? டேய் இருடா. இப்ப என்ன, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணோம், அவ்வளவுதானே? கம்பெனியை நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பாத்துக்கிட்டோம். இந்த கடன் வந்தாலும் நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பாத்துக்க போறோம். அப்புறம் என்ன? டேய் எல்லாம் சரிடா, ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி? சொல்லாமலாம் எதுவும் பண்ணலப்பா. நான் அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் பேசிட்டேன். ராஜியும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியாச்சு. அவங்க எல்லாருக்குமே இதுல சம்மதம். நீங்க இந்த கம்பெனியை வித்துட்டு தாராளமா கடையை வாங்கலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க. போதுமா? டேய் நிஜமாவா சொல்ற? நம்பிக்கை இல்லையா உனக்கு? சரி இந்தாப்பா, நான் அத்தை மாமாக்கு ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா? டேய் அட்லீஸ்ட் ராஜிக்கிட்டயா பேசுறா? அட அதுக்கு இல்லடா, நீ வேற. அவங்க எல்லாம் இதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. சொல்லிட்டாங்க. டேய் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாமு. இதாண்டா கரெக்டான டைம். இது அப்படியே புடிச்சிட்டு போய் பெரிய ஆளா வந்துடணும். கண்டிப்பா வருவோம்டா. சும்மா தப்பு மேல தப்பு பண்ணி பொய் சொல்லி பிசினஸ் பண்ற எங்க சித்தப்பாவாலேயே பெரிய ஆளா வர முடியும்னா நம்ம நேர்மையா உழைக்க போறோம். நம்மளால வர முடியாதா? கண்டிப்பா வருவோம்டா. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த பிரபு தான் நடுவுல கேம் விளையாடிட்டு இருக்கான். இந்த கடை யாருக்கு கொடுக்க போறாங்கன்னே தெரியல. கடையெல்லாம் யாருக்குமே பேசல, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். ஷாம், எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு அந்த வீரராகவனை வச்சு அந்த கடை நிச்சயமா நம்ம வாங்குறோம். வாங்குறோம், பெரிய ஆள் ஆகிறோம். வாங்குறோம். என்னமா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா. அந்தால ஏதாவது நான் பண்ண போறேன். டேய் சும்மா இருடா. முதல்ல வந்து உட்காரு வா. பா டேய் சொன்னா கேளு, உட்காரு வா. உட்கார். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? பா போன்ல கூட பேச விட மாட்டேன்னு சொல்லி கவிதாவை டார்ச்சர் பண்றாருப்பா. நாங்க 2 பேரும் மேஜர் தானே. பொண்ணை வலுக்கட்டாயமா டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏய் இருப்பா, அப்படிலாம் அவசரப்பட்டு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. வேற ஏதாவது பண்ணணும். அததாப்பா நானும் சொல்றேன். வேற ஒண்ணு பண்றேன். ஆனா அதை ஏன் வழியில எனக்கு தெரிஞ்சதை பண்ண போறேன். அதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. டேய் ஏன்டா அப்படி இருக்க? அப்படி என்னடா முன்கோவம் உனக்கு? மா பின்ன என்னம்மா, அந்த ஆள் பண்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? பாருங்க, நான் சொல்றத செய்யத்தான் போறேன். ஐயோ என்னங்க? டேய் வேணாம் சஞ்சய், நான் தான் சொல்றேன்ல. நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாத்துக்கிறேன்டா. அவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ பாட்டுக்கு புரியாம பேசிட்டு இருக்க. இல்லப்பா, நம்ம யாருன்னு காமிச்சாதான் அந்த அளவுக்கு புரியும். இல்லனா ஓவரா ஆடுவான். டேய் நீ இரு. அதான் அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, நீ சும்மா தான் இருந்து தொலைய. முடியாதுமா. நீங்க யோசிக்கிறதெல்லாம் பழைய விஷயம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்புறம் மரியாதையே இருக்காது. கரண்ட் ட்ரெண்டுக்கு என்னவோ அதை பண்ணணும். டேய் ஏற்கனவே நீ பண்ண கூத்துல இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டு வரதுக்கு நான் எவ்வளவு போராடி இருக்கேன் தெரியுமா? இப்ப நீ புதுசா ஏதாவது பண்ணி தொலைச்சுன்னு வச்சுக்க, ஒட்டு மொத்தமா எல்லாம் உன் தலையில தான் வந்து விழும். அப்புறம் நாங்கெல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டோம். இங்க பார் சஞ்சய், நம்ம கையை விட்டு போன நம்ம கடை நம்ம கிட்ட வரப்போகுது. 2 நாள் பொறுத்துக்க. இந்த கடை வேலையெல்லாம் பக்காவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள நான் பாத்துக்கிறேன். கடை நம்ம கையை விட்டு போனப்போ எப்படி இருந்துச்சு? என் உசிரை என்னை விட்டு போற மாதிரி இருந்துச்சா இல்லையா? அந்த உசிறு இப்ப எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. அதை திரும்ப எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணும். அதான்ப்பா, எனக்கு 2 நாள் டைம் கொடு.
இந்த கடையை நாம மறுபடியும் கைப்பற்றி நம்ம கடையாக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். இத பாருங்கப்பா, 2 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க முடிக்கணும். இல்லைன்னா அந்த தேவேந்திரன் விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தமிழ் செல்வி. ஐயா, தமிழ் செல்வி நல்ல பேரு. என்னம்மா தமிழ் செல்வி, டயர்டா இருக்க போல இருக்கு. குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சுமா. நாமகரணம் நல்லபடியா முடிஞ்சது. நல்ல நேரம் பார்த்து குழந்தைய ஆத்துக்கு அழிச்சுட்டு போலாம். ஆத்துக்கு போன உடனே ஒரு டம்ளர் பால் நிவேத்தியம் பண்ணுங்க சுவாமிக்கு. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம். நல்லது. இத வாங்கிக்க. சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, கிளம்புறோம். குழந்தையும் 10 மணி ஜாக்கிரதையா சுந்தரி, பாத்துங்க. நாங்க போயிட்டு வரோம். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கமா. வரோம்மா. சரி அத்தை. பேக் எடுத்துக்கோங்க. வா. பாத்து வாமா. ஐயா, ஒரு நிமிஷம். போகும்போது நம்ம வீட்ல இருந்து ஒரு ஆள் கொண்டு போய் விடுறதுதான் முறை. ஆமா இல்ல சம்பந்திமா, நானே கூட்டு வந்து விட்டுறேனே. அதனால என்னங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க கூட்டிட்டு போறோம். கார் சாவி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. அப்பா, தேனை மருந்து வாங்க கடைக்கு அனுப்பியிருக்கேன். அவளும் வந்துட்டோம். இல்லம்மா, இப்ப கிளம்புனாதான் நீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீடு போய் சேர முடியும். அதனால நீங்க கிளம்புங்க. சரிம்மா. போற வழியில அவளை கூட்டு போயிடலாம். அவளுக்காக ஏன் வெயிட் பண்ணோம்? சரிங்கப்பா. சரி கிளம்புமா. கவிதா வரேன். வாங்கம்மா. சுந்தரிமா, கவிதா தனியா இருக்கா பாத்துங்க. வாமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. பாத்துக்கங்க. பாத்து போயிட்டு வா. நீங்க போயிட்டே இருங்கம்மா, பின்னாடி வந்துடுறேன் கார்ல. சரிப்பா. கவிதா, காபி போட்டு தரட்டுமாமா? விஷம் இருந்தா கொடுங்க. ஏமா இப்படி பேசுற? இங்க பாருங்க, உங்க மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதையா போயிடுங்க. நான் எந்த தப்பும் பண்ணலையேம்மா. மரியாதையா போயிடுங்க, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன்.
வந்தாச்சா? சரி, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். கவிதா கவிதா கவிதா, நான் சொல்றது கேளுமா. அப்பா என்ன பாத்துக்க சொல்லி போயிருக்காருமா. இங்க நான் பாருங்க, சொல்றது கொஞ்சம். உங்க வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்க. அனாவசியமா என் விஷயத்தை தலையிட்டீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ, நான் சொல்றது கேளுமா. கவிதா கவிதா வேணாம்மா. அப்பாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாருமா. கவிதா கவிதா கவிதா, நான் சொல்றது கேளுமா. கவிதா கவிதா கவிதா. என்னடா? தெரியலம்மா. என்னாச்சு மாமா? சம்பந்திமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கிளம்பிட்டீங்க, திருப்ப வேண்டாம். எனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. ஒரு முக்கியமான ஃபைல் வேணுமா, வீட்ல இருக்கு. நான் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா வரேனே. சரி ஐயோ மாமா. பரவாயில்ல சம்பந்தி, நீங்க போய் வேலையை பாருங்க, நாங்க போய்க்கிறோம். சரி. பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. சரிம்மா. ஜாக்கிரதம்மா. சரிங்கப்பா. போற வழியில ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு. அர்ஜென்ட்டா ஒரு ஃபைல் வேணும்னு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். வரமா. கவிதா எங்கம்மா? கவிதா கவிதா கவிதா. கவிதா எங்கம்மா? கவிதா எங்கன்னு கேக்குறேன். உங்களைத்தாம்மா கேக்குறேன். கவிதா எங்க? போன் வந்துச்சுங்கய்யா. எடுத்துட்டு வரேன் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுச்சு. நான் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்துட்டேன், கேட்கலங்கய்யா. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் போனா.
கவிதா இறங்கு கீழே. கீழே இறங்கு. அப்பா அங்கிள். அப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் ஒரு கேளுங்க நிமிஷம் அங்கிள். போ உள்ள. அப்பா. போ உள்ள போ. அங்கிள் தம்பி மரியாதையா போயிடு. இல்ல அங்கிள், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. பேசாதீங்கன்னு சொல்றேன். வேண்டாம்னு சொல்லியாச்சுல தம்பி, அதுக்கப்புறம் விட்டுற வேண்டியதானே? அதானே நாகரிகம். நீங்க ஒரு பக்கம் சண்டை போட்டு நான் ஒரு பக்கம் சண்டை போட்டு அசிங்கப்பட்டு போக வேண்டாம். இத பாருங்க, இதோட விட்டுருங்க. என் பொண்ணு இனிமே உங்களை பார்க்க வரமாட்டான். நீங்களும் என் பொண்ணை இனிமே பார்க்க வராதீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் சொல்லாம வேற யாருப்பா சொல்லுவா? கவிதா சொல்லட்டும். இத பாருங்க தம்பி, தயவு செஞ்சு போயிடுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. போங்க, தயவு செஞ்சு போங்க. ஏன் சார், அசிங்கப்படுத்துறது நீங்களா இல்ல நானா? நாங்க டீசெண்டா கார்ல பேசிட்டு தானே இருந்தோம். நீங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி சொல்றீங்க. ஏய்! வேணான்னு சொல்றேன்ல. என்னங்க, படிச்சவர் தானே நீங்க? இப்படி பப்ளிக்ல இன்டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. நானும் மேஜர், உங்க பொண்ணும் மேஜர். எந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல வேணாலும் போய் சொல்லி பாருங்க. போங்க. பல்ல கட்டிடுவேன். வாடா. அப்பா இத பார், இதா உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் பொண்ணை பாக்குறது பேசுறதுன்னு வச்சுக்கிட்ட, அப்புறம் நடக்கிறதே வேற. போ வழியில இரு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏய்! போ, போயிடு. போகல.